அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். திருமண வரவேற்பு முடிந்து உறவினர்கள் அனைவரும் மணமக்களை வாழ்த்திவிட்டு கிளம்பியிருந்தனர். வீடு முழுவதும் அமைதி நிலவியது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட முதலிரவு அறைக்குள் கனவுகளுடன் உட்கார்ந்திருந்தான் ஆதி. தனக்கே உரிய வெட்கத்துடன் கனிகா உள்ளே வந்தாள். இருவருக்குள்ளும் இயல்பான வெட்கமும் புதிய வாழ்க்கையின் எதிர்பார்ப்பும் கலந்திருந்தது. சில நிமிடங்கள் அமைதியாக கடந்தன. அந்த அமைதியை உடைத்த கனிகா தயக்கத்துடன் ஆதியை பார்த்தாள். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுவும் இப்பவே சொல்லணும். இல்லைனா என் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்கும் என்றாள். ஆதி சிரித்தபடி, என்ன கனிகா இவ்வளவு சீரியஸா பேசுற? தயங்காம சொல்லு என்றான். கனிகா ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு பிறகு மெதுவாக, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாம போயிடுச்சு. அது ஏன் தப்பும் இல்லை. ஆனா அந்த விஷயத்தை இனிமேலும் உங்ககிட்ட மறைக்க எனக்கு மனசு இடம் கொடுக்கல என்றாள். நம்முடைய வாழ்க்கை நல்ல விதமாக ஆரம்பிக்கணும் என்றாள். சாதாரணமாக உட்கார்ந்து கொண்டிருந்த ஆதியின் முகத்தில் பதட்டம் தொற்றிக் கொண்டது. என்னவாக இருக்கும் என்று அவன் மனது பல கேள்விகளை எழுப்பியது. ஆதி அவள் இதழ்களையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன சொல்ல போகிறாள் என்ற எதிர்பார்ப்பில். அவள் இதழ்கள் விரித்து வார்த்தைகளை உதிர்த்தாள். நான் உங்களை விட 6 மாதம் பெரியவள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஆதியின் முகத்தில் ஒரு சிறிய அதிர்ச்சி தெரிந்தது. சில நொடிகள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். எனக்கும் இதை கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா அப்பா இந்த சின்ன விஷயத்துக்காக நல்ல சம்பந்தம் நின்று போயிடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டாரு. அதனால தான் இப்ப உண்மையை சொல்றேன். என்னை மன்னிச்சிடுங்க என்று கண்கலங்கினாள் கனிகா. ஆதி மெதுவாக சிரித்தான். அவ்வளவுதானா? நான் என்னமோ பெரிய விஷயம்னு பயந்துட்டேன். 6 மாதம் பெரியவளா இருந்தா என்ன, சின்னவளா இருந்தா என்ன? இந்த காலத்துல இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம 2 பேரும் வாழ்க்கையில் ஒற்றுமையாக சந்தோஷமாக நல்லபடியாக வாழணும். அதுதான் முக்கியம் என்றான். இதை நினைச்சு இனிமேல் கவலைப்படாதே என்று அவளது கையை பிடித்து அவள் இதழ்களில் முத்தமிட்டான். அவனிடமிருந்து தன்னை விடுவித்து கொண்டவள், தேங்க்ஸ், நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. மேலும் இவ்வளவு ஈஸியா எடுத்துப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல என்றாள். ஒரு விஷயம் மட்டும், இனிமேல் நமக்குள்ள எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் மறைக்காம உடனே சொல்லிடணும் என்றான் ஆதி. கண்டிப்பா என்று தலையசைத்தாள் கனிகா. அந்த இரவு இருவரும் மனதில் இருந்த தயக்கங்களை ஒதுக்கிவிட்டு ஒருவரை ஒருவர் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டு தங்களது புதிய வாழ்க்கையை தொடங்கினார்கள். அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை இனிதே ஆரம்பமானது. ஆனால் இந்த சிறிய உண்மைதான் 1 வாரத்திற்கு பிறகு அவர்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய புயலை உருவாக்கப் போகிறது என்பதை அவர்கள் இருவரும் அப்போது அறிந்திருக்கவில்லை. 1 வாரத்திற்கு பிறகு அறையில் இருந்தபோது கனிகா அவனை விளையாட்டாக சீண்டிக் கொண்டிருந்தாள். அவன் லேப்டாப்பில் எதையோ முக்கியமாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது கனிகா விளையாட்டாக ஆதியை பார்த்து, தம்பி, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் என்றாள். அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. பேசுவ, அதான் உங்க அப்பா என்னை ஏமாத்தி உன்னை என் தலையில கட்டிட்டாரே என்றான். அவள் பதிலுக்கு, நான் தான் முதலிரவு அன்னைக்கே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னேனே. அப்ப பெரிய இவராட்டம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு கேட்டீங்க. இப்ப எதுக்கு இப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பினாள். சொன்னது பொய், இதுல ரோசம் வேற. நீ இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ என்று சொல்லிவிட்டு உங்க குடும்பமே மோசடிக்கார குடும்பம் என்று வார்த்தைகளை கொட்டினான். அந்த வார்த்தைகள் கனிகாவை பாதித்தது. அவளும் பதிலுக்கு பதில் பேச இருவருக்கும் இடையே சண்டை பெரிதானது. கனிகா கோபித்து கொண்டு அம்மா வீட்டிற்கு சென்றாள். கனிகா கணவன் வீட்டை விட்டு வெளியேறி தன் பெற்றோர் வீட்டு வாசலில் வந்து நின்றாள். வீட்டிலிருந்த மூர்த்தியும் அவரது மனைவி கல்யாணியும் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தனர். என்னம்மா, கல்யாணம் ஆகி 1 வாரம்தான் ஆகுது, அதுக்குள்ள என்னம்மா நீ மட்டும் தனியா வந்திருக்க என்று பதற்றத்துடன் கேட்டார் மூர்த்தி. கனிகா நடந்த அனைத்தையும் கண்ணீருடன் சொல்லி முடித்தாள். அதே நேரத்தில் ஆதி தனது பெற்றோரிடம் நடந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருந்தான். அம்மா, கனிகா என்னை விட 6 மாதம் வயசு மூத்தவளாம். பேசிக்கொண்டிருக்கும்போது உங்க அப்பா என்னை ஏமாத்திட்டாரு,
மோசம் பண்ணிட்டாருன்னு கோபத்தில் பேசிவிட்டேன். அதுக்கு தான் அவ வீட்டை விட்டு போயிட்டா என்றான். அதை கேட்ட பார்வதியின் முகம் கோபத்தில் சிவந்தது. என்னடா சொல்ற? இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? இந்த பொண்ணும் வேண்டாம், இந்த குடும்பமும் வேண்டாம். எப்படி ஏமாத்தி இருக்காங்க பாத்தியா? கல்யாணம் என்பது நம்பிக்கையில்தான் தொடங்கணும். ஆரம்பத்திலேயே பொய் சொன்னா அந்த வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் என்று ஆவேசமாக பேசினார். ஆதி எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றான். இதற்கிடையில் கனிகாவின் வீட்டில் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. மூர்த்தி கவலையுடன், நான் வேண்டுமானால் மாப்பிள்ளை கிட்ட பேசி பார்க்கட்டுமா? கோபம் குறைஞ்சா எல்லாம் சரியாகிவிடும் என்றார். உடனே கனிகா கண்ணீரை துடைத்து கொண்டு, வேண்டாம்பா, இப்ப யாரும் பேச வேண்டாம் என்று தடுத்தாள். கனிகாவின் அம்மா கண்களில் கண்ணீருடன் மூர்த்தியை பார்த்தார். இப்படி உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்ண வேண்டாம்னு நான் எத்தனையோ தடவை சொன்னேன். ஆனா நீங்க கேட்கவே இல்லை என்றார். மூர்த்தி தலைகுனிந்து நின்றார். ஜோசியக்காரன் 3 மாசத்துல கல்யாணம் பண்ணணும், இல்லைனா 2 வருஷத்துக்கு கல்யாணம் நடக்காது. இப்ப கிடைச்ச வரனை விட்டுட்டீங்கன்னா வாய்ப்பு கஷ்டம்னு சொன்னதுக்காக அவசரப்பட்டு உண்மையை மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்க என்றார். பேசும்போதே அவரது குரல் நடுங்கியது. இப்ப பாருங்க, கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆகல, என் பொண்ணு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டா. கண்ணீரை அடக்க முடியாமல் அவர் தொடர்ந்து பேசினார். இந்த ஜோசியம் ஜாதகம் இதுல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை கிடையாது. ஆனா நீங்க தான் அதை கட்டிக்கிட்டு எல்லாம் நல்லதுக்கு தான்னு சொல்லி இந்த முடிவை எடுத்தீங்க. இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்கன்னு பாருங்க என்று சொல்லிவிட்டு அழுதார். மூர்த்தி எதுவும் பேச முடியாமல் நின்றார். இப்ப என் பொண்ணோட வாழ்க்கையை பாதியிலேயே பாழாக்கிட்டீங்க. அவளுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா நடந்தது என்னன்னு பாத்தீங்களா? அவள் கண்ணீரோட மறுபடியும் இந்த வீட்டுக்கே வந்துட்டா. இப்ப சந்தோஷமா என்று கதறி அழுதார் கல்யாணி. கனிகாவும் தன் அம்மாவை கட்டிப்பிடித்து அழுதாள். மூர்த்தி மட்டும் அமைதியாக நின்று தன்னுடைய ஒரு தவறான முடிவு 2 குடும்பங்களின் நிம்மதியையும் சிதைத்து விட்டதை எண்ணி குற்ற உணர்ச்சியில் தலைகுனிந்தார். திருமணமாகி 1 வாரத்திலேயே கனிகா கோபித்து கொண்டு தன் அம்மா வீட்டிற்கு சென்றது ஆதிக்கு பெரிய கவலையை ஏற்படுத்தி இருந்தது. வெளியில் இயல்பாக நடந்து கொண்டாலும் மனதில் நடந்ததை நினைத்து கொண்டே இருந்தான். அன்று மாலை தனது நெருங்கிய நண்பன் சசிகுமாரை சந்தித்தான். திருமணமாகி 1 வாரம்தான் ஆகுது, என் மனைவி சண்டை போட்டுட்டு அதுக்குள்ள வீட்டை விட்டு போயிட்டா. என்ன பண்றதுனே தெரியல என்று வருத்தத்துடன் சொன்னான் ஆதி. சசிகுமார் நடந்த அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டான். டேய், இதெல்லாம் இப்போ நிறைய வீட்டில் நடக்கிற விஷயம்டா. புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு சின்ன சின்ன சண்டை வராத வீடே கிடையாது. நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினியா என்று கேட்டான் சசி. ஆதி அமைதியாக தலைகுனிந்தான். பிறகு மெதுவாக இல்லை என்றான். ஏன் என்றான் சசி. அவதானே கோச்சிட்டு போனா, அவளே பேசட்டும்னு நினைச்சேன். அப்படின்னா அவங்களும் அதே மாதிரி நினைச்சா? நீங்க 2 பேரும் பேசாம இருந்தா இந்த பிரச்சனை எப்படி முடியும் என்றான் சசி. ஆதியிடம் பதில் இல்லை. பேசுனா எல்லாம் சரியாகிவிடும் என்றான் சசி. ஆதி கனிகாவிற்கு ஃபோன் செய்யவில்லை. கனிகாவும் ஆதிக்கு ஃபோன் செய்யவில்லை. இருவரின் பிடிவாதமும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஆதிக்கு ஒரு ஃபோன் வந்தது. அது அவனுடைய பெரியப்பா மகளும் அக்கா முறையுமான சரளாவிடமிருந்து. ஆதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க்கா. உன்னோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கனிகா வீட்டை விட்டு போயிட்டாளாமே, அது உண்மையா என்று கேட்டார். சில நொடிகள் அமைதியாக இருந்த ஆதி நடந்ததை முழுவதுமாக சொன்னான். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்ட சரளா மெதுவாக சிரித்தாள். அதுக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனையா? அக்கா, அவ என்னை விட வயசுல பெரியவ, அதனால என்ன? அது சரி, இந்த விஷயம் உனக்கு எப்ப தெரியும் என்றாள் சரளா. முதலிரவு அன்னைக்கே தெரியும்க்கா. உன்கிட்ட மறைக்க மனசு இல்லாம தான் அந்த பொண்ணு எல்லாத்தையும் முதல் நாளே சொல்லியிருக்கா. உன் எதிர்ப்ப அன்னைக்கே சொல்லியிருக்கணும் என்றாள் சரளா. ஆதி அமைதியாக இருந்தான். சரளாவின் குரல் சற்று கண்டிப்பாக மாறியது. இந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு தான் கிராக்கி. எத்தனையோ நல்ல பசங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. பொண்ணு கிடைக்காம வயசாகி சுத்திக்கிட்டு இருக்காங்க.
உனக்கு நல்ல குணமுள்ள லட்சணமான பொண்ணு மனைவியா கிடைச்சிருக்கா. அதை நினைச்சு சந்தோஷப்படாம இந்த 6 மாச வயசை பெருசா எடுத்துக்கிட்டு உன்னோட வாழ்க்கையை நீயே அழிச்சுக்க போறியா என்றாள் சரளா. ஆதி மெதுவாக, கோபத்துல பேசிட்டேங்க்கா என்றான். கோபத்துல சொன்னது சரி, ஆனா நீ என்ன சொன்னேன்னு யோசிச்சு பாத்தியா? அவன் அமைதியாக இருந்தான். ஒரு பொண்ணை கோபத்துல எவ்வளவு திட்டினாலும் அவள் பொறுத்துப்பா. ஆனா அவளோட அப்பா அம்மா குடும்பத்தை பற்றி ஒரு வார்த்தை தவறா சொன்னா அதை எந்த பொண்ணும் தாங்கிக்க மாட்டா. ஆதியின் முகம் மாறியது. நீ அவளை மட்டும் காயப்படுத்தல, அவளோட குடும்பத்தையும் சேர்த்து காயப்படுத்திட்ட. சரளாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவன் மனதில் ஆழமாக பதிந்தன. நான் சொல்றத கேளு. இந்த விஷயத்தை இன்னும் பெருசாக்காத. யார் முதல்ல ஃபோன் பண்ணணும், யார் மன்னிப்பு கேட்கணும், இப்படியெல்லாம் யோசிச்சு பிடிவாதம் பிடிக்காத. நீயே அவ வீட்டுக்கு போ, அவகிட்ட அமைதியா பேசு, உன்னால நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேளு. 2 பேரும் உட்கார்ந்து பேசினா பாதி பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும். கணவன் மனைவி வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா சில நேரம் தோற்று போறதுக்கும் மனசு தயாரா இருக்கணும். அதை மறந்துடாத என்றாள் சரளா. சரளாவின் அறிவுரையை கேட்ட ஆதி தான் செய்த தவறுகளை நினைத்து ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான். முதன்முறையாக கனிகாவிடம் சென்று பேச வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் வலுவாக எழுந்தது. சரளாவின் அறிவுரையை மனதில் வைத்துக்கொண்ட ஆதி பலமுறை யோசித்த பிறகு கனிகாவிற்கு ஃபோன் செய்தான். முதல் முறை அழைத்த போது கனிகா ஃபோனை எடுக்கவில்லை. சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் அழைத்தான். இந்த முறை கனிகா ஃபோனை எடுத்தாள். ஹலோ. சில நொடிகள் இருவரும் எதுவும் பேசவில்லை. பிறகு ஆதி மெதுவாக, கனிகா, அன்னைக்கு கோபத்துல பேசிட்டேன், நான் அப்படி பேசியிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிடு என்றான். கனிகாவின் குரலில் இன்னும் கோபம் குறையவில்லை. இப்பதான் உங்களுக்கு என் ஞாபகம் வந்ததா? இத்தனை நாள் ஒரு ஃபோன் கூட பண்ணல என்றாள். நானும் பிடிவாதமா இருந்துட்டேன், அது தப்புதான் என்றான். மீண்டும் சில நொடிகள் அமைதி நிலவியது. வீட்டுக்கு திரும்பி வா என்றான் ஆதி. உடனே கனிகா, நான் தனியா வரமாட்டேன். அப்போ நீங்களே வந்து கூட்டிட்டு போங்க என்றாள். ஆதியும் சரி என்றான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்றாள் கனிகா. சொல்லு என்றான் ஆதி. இனிமேல் கோபத்துல என் குடும்பத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஆதி தயக்கமின்றி சரி, அப்படி இனிமேல் நடக்காது என்றான். அடுத்த நாளே ஆதி நேராக மாமனார் வீட்டிற்கு சென்று கனிகாவை அழைத்து கொண்டு மீண்டும் தன் வீட்டிற்கு வந்தான். கனிகாவும் இனி எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையுடன் கணவன் வீட்டிற்குள் நுழைந்தாள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அமைதி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. ஆதியின் அம்மா பார்வதியால் திருமணத்திற்கு முன் பெண் வீட்டில் வயது விஷயத்தை மறைத்ததை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்களை ஏமாத்திட்டாங்க என்ற எண்ணம் அவரது மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. அதன் விளைவாக கனிகாவிடம் அடிக்கடி முகம் சுளித்து பேசுவது, சிறிய விஷயங்களை கூட பெரிதாக்குவது, குத்தி காட்டி பேசுவது என்று எப்போதும் ஒரு மாதிரியாகவே நடந்து கொண்டார். கனிகா ஆரம்பத்தில் அனைத்தையும் பொறுத்து கொண்டாள். காலப்போக்கில் மாமியார் மாறிவிடுவார் என்று நினைத்தாள். ஆனால் ஒவ்வொரு நாளும் நிலைமை மோசமடைந்தது. ஒரு நாள் சிறிய விஷயத்தில் தொடங்கிய வாக்குவாதம் பெரிய சண்டையாக மாறியது. கோபத்தில் பார்வதி, என் மகனுக்கு 60 பவுன் நகை போட தயாரா ஒரு குடும்பம் இருந்துச்சு, அதையெல்லாம் வேண்டாம்னு விட்டுட்டு உன்னை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் என்றார். கனிகா அமைதியாக நின்றாள். பார்வதி தொடர்ந்து, உங்க வீட்டில் வெறும் 40 பவுன் தான் போட்டாங்க, மீதி 20 பவுனை நீ உங்க வீட்டில் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், இல்லைனா நீ இந்த வீட்டில் நிம்மதியா இருக்க முடியாது என்றார். அந்த வார்த்தைகள் கனிகாவின் மனதை ஆழமாக காயப்படுத்தின. இத்தனை நாட்களாக அடக்கி வைத்திருந்த கோபம் வெடித்தது. நக்கலாக சிரித்து கொண்டே, ஓ அப்படியா என்றாள். ஆமா, 60 பவுன் போட ரெடியா இருந்தாங்க என்றார் பார்வதி. அப்படின்னா அந்த 60 பவுன் போடுற குடும்பத்துல இருந்த பொண்ணையே உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி இருக்க வேண்டியதானே? என்னையே உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க? உங்க லட்சணம் தெரிஞ்சு அவங்க வேண்டாம்னு சொல்லி இருப்பாங்க, நாங்க தான் தெரியாம மாட்டிக்கிட்டோம் என்றாள். மாமியாரின் ஒவ்வொரு பேச்சுக்கும் நேருக்கு நேர் பதில் கொடுத்தாள். அந்த பதிலை பார்வதி எதிர்பார்க்கவில்லை. என்னடி, என்னையே எதிர்த்து பேசுறியா என்றார் பார்வதி. நீங்க தப்பா பேசினதுக்கு பதில் சொல்றேன் என்றாள் கனிகா. அன்று ஆரம்பித்த வாக்குவாதம் அதோடு முடியவில்லை.
அடுத்தடுத்த நாட்களிலும் பார்வதிக்கும் கனிகாவிற்கும் இடையே சிறிய விஷயங்கள் கூட பெரிய சண்டையாக மாறின. வீட்டில் நிம்மதி என்பதே இல்லாமல் போனது. ஒருபுறம் தாயின் கோபம், மறுபுறம் மனைவியின் வேதனை. 2 பேருக்கும் நடுவில் சிக்கி தவித்த ஆதியால் யாருடைய மனதையும் முழுமையாக சமாதானப்படுத்த முடியவில்லை. அந்த குடும்பத்தின் அமைதி நாளுக்கு நாள் சிதைந்து கொண்டே சென்றது. மாமியார் மருமகள் சண்டை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. ஒரு நாள் கோபத்தின் உச்சத்தில் இருந்த கனிகா நேராக காவல் நிலையத்திற்கு சென்று வரதட்சணை கொடுமை நடப்பதாக புகார் அளித்தாள். இந்த செய்தி ஆதிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடனடியாக காவல் நிலையத்திற்கு சென்ற அவன் போலீசாரிடமும் கனிகாவிடமும் அமைதியாக பேசினான். நம்ம வாழ்க்கையை கோர்ட்டு, கேஸு, போலீஸ்னு இழுத்துட்டு போக வேண்டாம். நடந்த தப்பை சரி பண்ணிக்கலாம். நான் உனக்கு உறுதியாக சொல்றேன், இனிமேல் இந்த மாதிரி நடக்க விட மாட்டேன் என்று அவளை சமாதானப்படுத்தினான். நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஆதிக்காக கனிகா அந்த புகாரை வாபஸ் பெற்றாள். வீட்டிற்கு வந்ததும் ஆதி தன் அம்மா பார்வதியிடம் முதல் முறையாக கடுமையாக பேசினான். பார்வதி அதிர்ச்சியுடன் மகனை பார்த்தார். அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க, அந்த கோபத்துல தான் நான் இப்படி நடந்துகிட்டேன் என்றார். உடனே கனிகா அமைதியாக, அத்தை, முதலிரவிலேயே உங்க பிள்ளைகிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிட்டேன். அவர் அப்ப எந்த எதிர்ப்பும் சொல்லல. நான் உண்மையை மறைச்சு வாழ நினைக்கல என்றாள். ஆதியும் தன் அம்மாவை பார்த்து, அம்மா, அவ என்கிட்ட எல்லா உண்மையையும் முதல் நாளே சொல்லிட்டா. நான் அதை ஏத்துக்கிட்டேன். அன்னைக்கு ஏதோ கோபத்துல உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டேன். அது என்னுடைய தப்புதான். அதை எதுக்கு இன்னும் பெருசாக்குறீங்க என்றான். அவன் குரல் வேதனையால் நடுங்கியது. நீங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் என் வாழ்க்கையைத்தான் பாதிக்கும். சில நொடிகள் அமைதியாக இருந்த அவன் உறுதியான குரலில் கூறினான், இதுக்கு மேலேயும் ஒரே வீட்டில் இருந்தா இந்த உறவில் விரிசல் தான் அதிகமாகும். அதனால் இதே தெருவில் ஒரு வாடகை வீடு பார்த்து நாங்கள் தனி குடித்தனம் போறோம் என்றான். பார்வதி அதிர்ச்சியடைந்தாலும் வேண்டாம் என்று சொன்னாலும் ஆதியின் முடிவு மாறவில்லை. சில நாட்களிலேயே அதே தெருவில் 5 வீடுகள் தள்ளியிருந்த ஒரு சிறிய வாடகை வீட்டிற்கு ஆதியும் கனிகாவும் குடிபெயர்ந்தனர். அந்த முடிவு அவர்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அடிக்கடி நடந்த சண்டைகள் குறைந்தன. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் நேரம் அதிகரித்தது. அவர்களது உறவு மீண்டும் பழைய அன்பை அடையத் தொடங்கியது. ஒரு நாள் அலுவலக வேலை காரணமாக ஆதி மிகவும் தாமதமாக வீட்டிற்கு வந்தான். படத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வர்றீங்க என்று கனிகா கோபமாக இருந்தாள். அவனிடம் பேசவே இல்லை. அவன் மனைவியை சமாதானப்படுத்த முயன்றான். ஆனால் கனிகா முகத்தை திருப்பிக் கொண்டே இருந்தாள். இறுதியில் வா, வெளியே போலாம் என்று அவளை அழைத்து கொண்டு சென்றான். இருவரும் அருகில் இருந்த ஒரு ஹோட்டலில் இரவு உணவு சாப்பிட்டு விட்டு வீடு திரும்பினர். ஆனாலும் கனிகாவின் கோபம் முழுவதுமாக குறையவில்லை. அப்போது ஆதி சிரித்தபடி, நான் சின்ன பையன்தானே, தம்பிதானே, தம்பியை மன்னிக்க கூடாதா என்று கேட்டான். அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் கனிகாவல் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவள் கலகலவென்று சிரித்தாள். அந்த நாளிலிருந்து இருவருக்கும் இடையில் நல்ல புரிதல் ஏற்பட்டது. வயதில் கனிகா 6 மாதங்கள் மூத்தவளாக இருந்தாலும் வாழ்க்கை அனுபவத்திலும் பொறுப்புணர்விலும் முதிர்ச்சியிலும் ஆதி சிறப்பாகவே இருந்தான். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் அனைத்தையும் அவனே எடுத்தான். கனிகாவும் முழு நம்பிக்கையுடன் நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்று ஆதரித்தாள். அவர்களுக்குள் அதன் பிறகு வயது என்ற பேச்சே வரவில்லை. உண்மையில் கணவன் மனைவிக்குள் பேசி முடித்திருக்க வேண்டிய ஒரு சிறிய பிரச்சனையை அவன் தன் அம்மாவிடம் பகிர்ந்து கொண்டது பிரச்சனையை பெரிதாக்கியது. ஆனால் இறுதியில் வென்றது கோபம் அல்ல, புரிதல், விட்டுக்கொடுத்தல், அன்பு. காலம் செல்ல செல்ல பார்வதியின் கோபமும் குறைந்தது. கனிகாவும் பழைய கசப்புகளை மனதில் வைத்து கொள்ளவில்லை. வாரத்திற்கு ஒரு முறை மாமியார் வீட்டிற்கு சென்று அவரை பார்த்துவிட்டு வருவதை வழக்கமாக்கி கொண்டாள். ஆதியும் 2 அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறை தன் அம்மாவை பார்த்துவிட்டு வருவது வழக்கமாகியது. தூரம் அவர்களை பிரிக்கவில்லை, மாறாக உறவுகளுக்கு தேவையான எல்லையை உருவாக்கி அன்பை மீண்டும் மலரச் செய்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.